ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي وقول نبينا صلى الله عليه وسلم யஸ்ஸிரு இலகுவாக்குங்கள் உலா துஅஸ்ஸிரு மக்களுக்கு சிரமங்களை கொடுக்காதீர்கள் வபஷ்ஷிரு மக்களுக்கு நல்லவற்றை எடுத்து சொல்லுங்கள் உலா துனஃபிர் மக்களை விருண்டோடுமாறு செய்யாதீர்கள் என்ற இறை தூதரின் பொன்மொழியை சொன்ன வண்ணம் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை பொறுத்தளவுக்கு சில மாணவர்கள் மாணவிகள் ஆர்வத்தோடு மதரசாவில் பயின்றாலும் கூட எல்லோருக்குமான எண்ண ஓட்டம் சில வீடுகளில் என்ன செஞ்சுருப்பாங்க, பேரண்ட் கொஞ்சம் வலுக்கட்டாயமாக போய் நீங்கள் இந்த நேரத்தை வீரயம் பண்ணாதீங்க, போய் படிங்க அப்படின்னு அனுப்பியிருப்பாங்க. இப்போ அப்படி வந்த மாணவ மாணவிகளை பொறுத்தளவுக்கு முடிஞ்சு 10 நாள் முடிஞ்சு, இனி நம்ம நல்லா பழைய மாதிரி இருக்கலாம், பிரச்சனை இல்லை, இனி ஸ்கூல் திறக்க நமக்கு எப்படியும் ஒரு 20-25 நாள், ஒரு மாதம் இருக்குது, அந்த ஒரு மாதமும் நம்ம நினச்ச மாதிரி இருக்கலாம், இந்த 10 நாள் தான் அந்த கட்டுப்பாடு அப்படின்ற மாதிரி நினச்சிடக்கூடாது. நாம் பயின்ற இந்த கல்வி என்பது எவ்வளவு ஒரு மகத்தான கல்வி அப்படின்றத நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹுவை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதரவங்களை பற்றி நாம் பேசுகிற அந்த சபை நன்மைகளுடைய அல்லாஹ்வுடைய அருள் படை சூழ இறைவனுடைய மலக்குகள் நம்மை சூழ்ந்து ரப்பிடத்தில் நம்மை பற்றி அல்லாஹ் மலக்குகளிடத்தில் நினைவுபடுத்துகிறார் அப்படிங்கிற செய்திகள்லாம் நாம் பார்க்க முடிகிறது. அப்படி கல்வியை கற்ற நாம் அதோடு அது கொஞ்ச காலத்தில் நம்ம கற்ற கல்வியோடு முடிந்து போவது கிடையாது. இப்போ நாம் கற்றுக்கொண்டதை இன்னும் அதிகமாக என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த நாட்களில் குறைந்தபட்சம் ஒரு பெரிய சூறாவாக இருந்தால் ஒரு சூறா 2 சூறா மனனம் பண்ணியிருப்போம். அல்லாம சின்ன சூறாக்களாக இருந்தால் ஒரு 4 பக்கத்துக்கு என்ன செஞ்சிருப்போம், மனப்பாடம் பண்ணியிருப்போம். அதோட நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, முடிச்சிடக்கூடாது. இன்னும் அதிகமான நம்மிடத்துல தேடுதல் என்ன செய்யணும், இருக்கணும், தெரிந்து கொள்ள வேண்டும். வசனங்களை நாம் படிப்பதாக இருந்தாலும் சரி, ஹதீஸுகளை நாம் எடுத்து பார்ப்பதாக இருந்தாலும் சரி, புத்தகங்களை எடுத்து படிக்கிறதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் நம்ம இந்த தேடுதல் என்பது அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நாம இந்த உலக வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு நிலையை அறிந்து நாம செயல்பட்டோம் அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கை குறித்தும் மறுமை வாழ்க்கை குறித்தும் தெளிவான சிந்தனை நமக்கு இருக்கும்னா நம்மள்ட்ட இந்த அலட்சியத்தன்மை வராது. 4 பேர் நம்மள்ட்ட சொல்லி நம்ம ஒன்று பண்றோம் இல்லையா, வீட்டில் உள்ளவங்க அனுப்பி மதரசாவுக்கு வரோம், அல்லது மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக நாம் வரக்கூடிய இந்த வேலையில் கூட யாரோ ஒரு நபருடைய ஒரு நிர்பந்தம் நமக்கு தேவைப்படுகிறது. இப்ப நமக்கான ஆர்வம் ஏன் வரமாட்டுக்கு அப்படின்னு சொன்னா, நாம இது பற்றியான அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கை குறித்தும் மறுமையை குறித்து நாம தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிஞ்சா நமக்கு இந்த வேறுபாடு வராது. உலகத்துல நாம படக்கூடிய சிரமங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஏன் நம்ம பொறுத்துக்கிறோம், எதுக்காண்டி பொறுத்துக்கிறோம் அப்படின்னா, நாம எதை அனுபவிக்க போறோமோ அதனால பொறுத்துப்போம். ஸ்கூலுக்கு போறாங்க அல்லது காலேஜுக்கு போவாங்க, அவங்க படிக்கக்கூடிய படிப்புல ஆசிரியர் என்ன செய்யலாம், திட்டலாம், பேசலாம், என்னமும் பண்ணலாம். ஆனாலும் ஏன் படிக்கிறாங்க, ஏன் படிக்கணும் அப்படின்னா, அவரு ஏதாச்சும் ஒன்று ஆகணும்னு விரும்பியிருப்பார். நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அல்லது நல்ல நிலைக்கு நான் போகணும்,
நல்ல நிலைக்கு போகணும்னா ஸ்கூலை பாதியிலேயே முடிச்சுட்டு வந்தோம்னா அவரால் அது ஆக முடியுமா? முடியாது. ஒரு இடத்துல வேலை செய்கிறார் ஒருவர், வெளிநாடுகளில் போய் வேலை செய்வாங்க இல்லையா, ஒரு 40,000 ரூபா 50,000 ரூபா சம்பளம் வாங்குறாரு, அல்லது ஒரு 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குறாரு. அங்க என்ன கஷ்ட நஷ்டம் வந்தாலும் அவர் என்ன செய்வார், அதை பொறுத்துக்கிட்டு அந்த வேலையை பார்ப்பார். திடீர்னு அவருக்கு சரியில்லை அப்படின்னு உடனே அவர் வருவார், ஊருக்கு வருவார், வரமாட்டார். அப்ப அது குறித்த நமக்கு இது அவசியமான ஒன்றாக இருக்கிறது அப்படின்றத தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப நாம இந்த உலக வாழ்க்கை குறித்தும் மறுமையை குறித்தும் சரியான ஒரு சிந்தனையில நாம் இருந்தோம்னா, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இந்த உலக வாழ்க்கையை குறித்தும் மறுமையினுடைய வாழ்க்கையை குறித்தும் தெளிவாக நமக்கு பேசுகிறான். எப்படி அது சம்பந்தமான அறிவு நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா நாம நன்மையில அலட்சியமா இருக்க மாட்டோம். நன்மையான காரியங்களை நம்ம என்ன செஞ்சுப்போம், நம்ம இணைத்துக் கொள்வோம். தீமையான காரியங்கள் இருந்து நாமளே விலகிக் கொள்வோம். நம்ம உலக வாழ்க்கையை எதற்காக வாழ்கிறோம் அப்படின்றத நம்ம தெரிந்து கொண்டு வாழ்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நாம அனுபவிக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் குறித்து அல்லாஹ் பேசும் பொழுது என்ன சொல்கிறான் தெரியுமா? உலகத்துல நாம பெரிதாக மதிக்கக்கூடிய இன்பம். இந்த உலக வாழ்க்கையில ஒவ்வொரு நபருக்கும் ஒரு ஆசை இருக்கும். எனக்கு நல்ல பெருசா வீடு கட்டி அந்த வீட்டுல நிம்மதியா உட்காரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். இப்படி ஒவ்வொரு நபர்களுக்கும், பெண்களாக இருந்தா, தாய்மார்களாக இருந்தா அவங்களுக்கு என்ன ஆசை இருக்கும்? நிறைய நாம ஆடைகளை சேர்த்து வைக்கணும், அல்லது செல்வத்தை சேர்த்து வைக்கணும், நகைகளை சேர்த்து வைக்கணும் அப்படின்ற விருப்பம் அவங்களுக்கு இருக்கும். அப்ப இப்படி ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கு இல்லையா? அந்த ஆசைகள் குறித்து அல்லாஹ் பேசுகிறான். உலக வாழ்க்கையில் என்னென்ன இன்பங்களை நாம பெரிதாக நினைப்போமோ அந்த இன்பத்திற்கு இறைவன் சூட்டக்கூடிய பெயர் மதாஉல் ஹயாத் துன்யா, அற்பத்திலும் அற்பமான சுகபோகம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எதை? ஒண்ணுமே இல்லைங்கிறான் அல்லாஹ். நீ எதை பெருசா நினைக்கிறியோ, நான் நல்ல பெரிய அளவிற்கு நான் உலகத்துல எதை நேசிக்கிறேனோ விரும்புகிறேனோ அதை அடைந்து விட்டால் அதுதான் பெரிய லட்சியம்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த இன்பத்திற்கு அல்லாஹ் பெயர் சூட்டுகிறான் மதாஉல் ஹயாத் துன்யா, உலகத்தினுடைய அற்பமான சுகபோகம். அப்படின்னா அல்லாஹ் உடைச்சுட்டான், ஒண்ணுமே இல்லை. அவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நீங்க அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று அல்லாஹ் பேசுகிறான். எப்படி அது ஒன்றுமில்லாமல் ஆகும் அப்படின்னா திருமறையிலே அதற்கான விளக்கத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான். என்ன? பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை தான் தேர்வு செய்கிறீர்கள். உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுடைய விருப்பம் என்னவாக இருக்கிறது? மறுமை தொடர்பான, மறுமையினுடைய வாழ்க்கை குறித்த நம்பிக்கை இல்லாத யாராவது ஒரு நபர் இங்க இருக்கிறோமா? எனக்கு மறுமை நம்பிக்கை இல்லை அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. மறுமையை நம்பி இருக்கக்கூடிய நமக்குத்தான் அல்லாஹ் பேசுகிறான் பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, நீங்கள் இந்த உலகத்தினுடைய இன்பத்தை நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள், நேசிக்கிறீர்கள், அதைத்தான் தேர்வு செய்கிறீர்கள். அப்படிதான் இருக்கு நம்ம தேர்வு. வல் ஆகிரத்து கைரு வ அப்கா, ஆனால் உண்மையில் எது உங்களுக்கு சிறந்த வாழ்க்கை தெரியுமா? வல் ஆகிரத்து கைரு வ அப்கா, மறுமையினுடைய வாழ்க்கை தான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். அது நிலையான ஒரு வாழ்க்கை என்று அல்லாஹ் பேசுகிறான். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் நமக்கு சொல்றான், இந்த உலகத்துல நாம் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய இன்பங்களை தேர்வு செய்கிறோம், ஆசைப்படுகிறோம். அப்படிதான் இருக்கிறோம் எல்லாரும், அப்படித்தானே? உலகத்துக்காக தான் பாடுபடுறோம், சிரமப்படுறோம், கஷ்டப்படுறோம். ஆனா அல்லாஹ் பிராக்டிக்கலா நமக்கு ஒண்ணு விளக்குறான், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. உலகத்தினுடைய இன்பங்களோடு நீங்கள் மறுமையினுடைய இன்பத்தை ஒப்பிட்டால் உல் ஆகிரத்து கைர், மறுமைதான் சிறந்தது என்று சொல்கிறான். ஏன் சிறந்தது? நிலையான வாழ்க்கை. உலகத்துல இப்படி நிலையான ஒரு வாழ்க்கையை நம்மளால் அனுபவிக்க முடியுமா? நிலையா பூமியில நான் நிலையா இருந்துருவேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? இருந்துருவங்க, என்னால இருக்க முடியுங்க, இப்படி ஒரு ஆற்றல் எனக்கு இருக்குது, ஒரு 200 வருஷத்தை தாண்டி நான் வாழ்ந்துருவேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. யாருக்கு எப்ப மௌத்து வரும்னு சொல்ல முடியாது. அதுவும் இன்னைக்கு உள்ள கால சூழ்நிலையில் உணவு பழக்க வழக்கங்கள்ல எப்படி இல்லாம மரணம் வருது பாக்குறோமா இல்லையா? 20 வயசு பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அதை விட சிறிய குறைவான வயது உள்ளவர்களுக்கு பல நோய்களுக்கு ஆட்பட்டு இறந்து போகிறார்கள். சொல்லவே முடியாது.
அப்ப நிலையான ஒரு வாழ்க்கை என்பது உலகத்தில் வாழ்ந்து விடவே முடியாது. ரொம்ப சந்தோஷமா உலகத்துல ஒருவன் வாழ்கிறான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில எல்லா நிலைகளிலுமே அவனால அதை அனுபவிக்க முடியுமா? முடியாது. பள்ளிக்கூடம் படிக்கும் போது ஒரு நிர்பந்தம் இருக்கும், அவன் இளைஞராக இருக்கும் போது ஒரு நிர்பந்தம் இருக்கும், வேலைக்கு போகக்கூடிய நேரத்திலேயும் ஒரு நிர்பந்தம் இருக்கும். நல்ல எப்பாடி இப்பதான் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு இப்பதான் நிம்மதியா உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு வீட்டுல உட்காரக்கூடிய ஒரு வயசு இருக்கு இல்லையா? ஒரு 60 வயசு 65 வயசுல இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு நிம்மதியா வீட்டுல இருக்க முடியுதா? முதல்ல வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாது. அப்ப இப்படிப்பட்ட உலக வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாமே நிரந்தரமாக அவர் அனுபவித்து விட முடியாது. அவர் சேகரித்த இன்பங்கள் சந்தோஷங்கள் எல்லாவற்றோடும் அவரால் நிலையாக வாழ முடியுமான்னு கேட்ட முடியாது. ஆனால் மறுமையில் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இன்பமும் அந்த இன்பங்கள் எல்லாம் குறைந்து போகக்கூடிய ஒரு இன்பம் கிடையாது. அந்த இன்பத்தை அல்லாஹ் நிரந்தரமாக நமக்கு தருவான். திருமறையிலே பல வசனங்களிலே இந்த வார்த்தையை பார்க்கலாம். ஹாலிதீன ஃபீஹா. இறைவன் சுவனத்தை குறித்து எந்தெந்த வசனங்களில் எல்லாம் பேசுகிறானோ எல்லா வசனங்களிலும் அல்லாஹ் சொல்வான் ஹாலிதீன ஃபீஹா, நீங்கள் அங்கே என்றென்றும் நிலையாக இருப்பீர்கள். நிலையான ஒரு வாழ்க்கை என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்படிதான் நம்ம விரும்புவோம். என்ன வாங்குறதா இருந்தாலும் சரி, கடையில போய் ஒரு ட்ரெஸ் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு மொபைல் வாங்குறதா இருந்தாலும் சரி, என்ன சொல்லுவோம்? நாளைக்கே பொட்டுன்னு போனாலும் பிரச்சனை இல்லை, தாங்கன்னு வாங்குவோமா? நம்ம வாங்க மாட்டோம். இது நல்ல லைஃப் லாங் இருக்குமா? யார் நாளைக்கு, அதாவது நாளைக்கு சாக போற கிழவின்னு சொல்லுவாங்க இல்லையா, வயசானவங்க, அது மாதிரி வயசா இருக்கக்கூடிய ஆள் கூட அவங்களுக்கு ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? இருக்குமா? லைஃப் லாங் இருக்குமா? லைஃப் என்ன கேள்விக்குறியா இருக்குது. லைஃப் லாங் இருக்குமான்னு கேட்பாங்க. ஏன் கேட்கிறாங்க? ஏன்னா மனிதனுடைய ஆசை அப்படித்தான் இருக்கும். நிலையாக நிரந்தரமாக வாழ வேண்டும் என்று விரும்புவான். ஆனா அந்த வாழ்க்கை அவனுக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. ஆனால் மறுமையிலே மரணத்திற்கே மரணம் ஏற்படும். சுவர்க்கவாதிகள் சுவனத்திற்கும் நரகவாதிகள் நரகத்திற்கும் சென்ற பிறகாக ஒரு ஆட்டினுடைய வடிவில் மரணம் கொண்டு வரப்படும். உலகத்துல எந்த மரணத்தை குறித்து பயந்தோமோ அதுக்கு பயந்துதான் நம்ம துன்யாவில் வாழ்றோம். ஒரு நோய்வாய் நமக்கு ஏற்பட்டது என்றால், ஒரு காய்ச்சல் ஒரு தலைவலினா பதறி துடிச்சு போறமையே, மௌத்து வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறோம். ஏன்? நம்முடைய வாழ்க்கையை அது பாதிக்கும், நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை அது பாதிக்கும் என்று நினைக்கிறோம். மறுமையிலே மரணத்திற்கே மரணம். அல்லாஹ் ஒரு ஆட்டினுடைய வடிவில மரணத்தை கொண்டு வந்து அந்த ஆடு அறுக்கப்படும். பிறகு இறைவன் புறத்திலிருந்து சொல்லப்படும், யா அஹ்லல் ஜன்னா, ஓ சுமனவாதிகளே, ஹுலூதுன் ஃபலா மௌத், புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு இதற்கு அப்பால் நிலையான ஒரு வாழ்க்கை, ஃபலா மௌத், இதற்கு அப்பால் உங்களுக்கு மரணமே கிடையாது. நீங்கள் எந்த இன்பத்திலே திளைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறீர்களோ அந்த வாழ்க்கையிலே நீங்கள் நிரந்தரமாக இருக்கலாம், உங்களுக்கு மரணமே இல்லை என்று இறைவன் புறத்திலே சொல்லப்படும். அவங்களுக்கு சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷம். நரகவாதிகளுக்கு சொல்லப்படும், யா அஹ்லன் நார், ஓ நரகவாதிகளே, ஹுலூதுன் ஃபலா மௌத், உங்களுக்கும் நிலையான வாழ்க்கை, மௌத்து கிடையாது. நீங்க என்ன துன்பத்தை அனுபவிக்கிறீர்களோ அதை அனுபவித்துக் கொண்டேதான் இருப்பீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கை செய்தப்படுவார்கள், நட்டப்படுவார்கள் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய தூதரவும் சொல்றாங்க. அப்ப இப்படி உலகத்துல நிலையாக வாழ வேண்டும் என்கிற ஆசை உள்ள மனிதனால் நிலையாக வாழவே முடியாது. அவனுடைய கணிப்புலாம் அவனுடைய கணிப்புக்கு அப்பாற்பட்டு தான் இருக்கும். நம்ம இத்தனை வருஷம் வாழணும்னு வாழ முடியாது. ஆனால் நிலையான வாழ்க்கை மறுமையில இருக்கும்ங்கிறது நாம் என்ன செஞ்சுக்கணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த வார்த்தையை அல்லாஹ் சொன்னான் அல்லவா, மத்தாவுல் ஹயாத் துன்யா, இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் அற்பத்திலும் அற்பமானது என்று அல்லாஹ் சொல்கிறானே, அற்பத்திலும் அற்பமானது என்றால் உண்மையிலேயே இறைவனுடைய வார்த்தைக்கு இணங்க மறுமையிலே அல்லாஹ் நமக்கு தரவிருக்கக்கூடிய வெகுமதிகள், பரிசுகள், அல்லாஹ் அதை வர்ணித்து சொல்லக்கூடிய விதங்களை எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தோணும், இந்த துன்யா வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையே கிடையாது. இப்ப சொல்ற விஷயத்தை எப்படி பார்க்கணும்னா பிராக்டிக்கலா உணர்ந்து பார்க்கணும். சொல்ற வசனங்களை ஹதீஸ்களை எப்படி பார்க்கணும்? சுவர்க்கத்தை குறித்து இறைவன் என்னென்ன இன்பங்களை சொல்லுகிறானோ சும்மா மேலோட்டமா பார்த்தோம்னா நமக்கு புரியாது, விளங்காது. ஆழமாக மறுமையிலே இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகாக
நமக்கு மரணம் ஏற்பட்டதற்கு பிறகாக நம்மளை குழிக்குள்ள கொண்டு அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் மறுமை நாள் ஏற்பட்டு மறுமை நாளிலே அல்லாஹ் விசாரித்து நமக்கு அல்லாஹ் ஒன்றை தருவானே, அந்த வாழ்க்கையை குறித்து சொல்லக்கூடிய நிகழ்வுகளை நாம் உளப்பூர்வமாக உணர்ந்தோம்னு வச்சுங்களேன், சரியா நடக்கும். உண்மையிலேயே இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை அற்பத்திலும் அற்பமானது. திருமறை குர்ஆன் நெடுகிலையும் பல வசனங்களிலே அல்லாஹ் பேசுகிறானே, சாபிகூ பில் கைராத், நன்மைக்கு விரையுங்கள், ஏன் நன்மையை செய்யுங்கள், நன்மைக்கு விரையுங்கள் என்று பல வசனங்களிலே அல்லாஹ் நமக்கு அறிவுறுத்துகிறான். ஏன் சுமணத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்றால், நீங்கள் சுமணவாதிகளாக ஆக வேண்டும் என்றால் நற்காரியம் புரியுங்கள். சுமணவாதிகள் என்றால் அந்த சுவனம் எப்படி இருக்கும், அந்த சுவர்க்கத்தினுடைய இன்பங்கள் எப்படி இருக்கும், அல்லாஹ் திருமறையிலே நமக்கு எடுத்து சொல்கிறான். பல வசனங்களிலே சுவர்க்கம் என்று நம்முடைய காதுகளிலே விழும் பொழுதெல்லாம் எப்போ அந்த சொர்க்கத்துக்கு போவோம்னு நினைப்போம்ல, அந்த சுவர்க்கத்தை குறித்து இறைவனும் இறை தூதரவர்களும் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை தெளிவாக நாம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்காக மறைத்து வைக்கப்பட்ட சுவர்க்கத்தை ஃபலா தஅலமு நஃப்சுன், எந்த ஆத்மாவும் அறியாது அப்படிங்கிறான். அல்லாஹ் நமக்கு தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய சுவனத்தினுடைய இன்பங்களை உலகத்திலே எவன் நினைத்தாலும் வர்ணித்து சொல்ல முடியாது. அந்த வர்ணனையை தாண்டி இருக்கும். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள், மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்களும் உலகத்திலே அதனுடைய இன்பங்களை பார்த்திருக்கவே முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். உலகத்தில் சில இன்பங்களை பார்த்து நாம பிரமித்து போயிருப்போம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒண்ணு பிடிச்சிருக்கும் இல்லையா? ஒவ்வொரு வாழ்க்கையை விரும்பி இருப்பார்கள், அந்த வாழ்க்கையை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். பசங்கள்ட்ட கேட்டோம்னா அவங்க ஒன்று சொல்லுவாங்க, மாணவர்கள்ட்ட கேட்டோம்னா அவங்க ஒன்று சொல்லுவாங்க. ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு பிடிக்கும். உலகத்தில் உள்ள பொதுவான இடம், இன்னைக்கு எல்லாருமே ரசிக்கிற ஒண்ணு என்ன? இப்பதான் மழை பெய்யுது. ஒரு வாரத்துக்கு முன்னால வெளியே எட்டி பார்க்க முடியும். அந்த நேரத்தில் நமக்கு என்ன விருப்பமா இருக்கும்? கொடைக்கானலுக்கு போனோம்னா, ஊட்டிக்கு போனோம்னா இப்படி இருக்கும், அப்படி தோணுது இல்லையா? அதையெல்லாம் நாம் விரும்புகிறோம், அப்படிப்பட்ட வாழ்க்கையை நேசிக்கிறோம். ஏன்? அதெல்லாம் நமக்கு நம்ம இன்பமாக தெரிகிறது. அல்லாஹ் சொல்கிறான், நாம் கண்ணிட்டு பார்க்கிறோம் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எதை உலகத்திலே நீங்கள் கண்ணால் பார்த்து வியக்கிறீர்களோ, மாலா ஐனுன் ரஅத், மக்களே புரிந்து கொள்ளுங்கள், மறுமையிலே அல்லாஹ் உங்களுக்கு சுவர்க்கத்திலே தரக்கூடிய இன்பத்தை எந்த கண்களாலும் பார்த்திருக்கவே முடியாது. அதை விட சூப்பரா இருக்கும். நம்ம பார்த்து வியக்கிறோம். ஊட்டி கொடைக்கானல் இங்க நம்ம போகாத இடம்லாம் இருக்குல்ல, சில இடங்களை பார்ப்போம். டிவி சேனலை புரட்டி பார்க்கும் பொழுது அப்படியே சில மலை பிரதேசங்கள் இருக்கும், பனி பிரதேசங்கள் இருக்கும். போய் எங்க இருக்கணும்பா, இருக்கணும்னா போய் இருக்க முடியுமா நம்மளால? அது நம்ம பக்கத்து தெருவா, போயிட்டு வர்றது கிடையாது. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ஆசை வருமாலே, என்ன மாதிரியான இடம்பா, இங்க நம்ம போகணுமே, இங்க இருக்கணுமே அப்படின்னு ஆசைப்படுவோம். இப்படி உலகத்திலே எதை பார்த்து நீங்கள் வியக்கிறீர்களோ, பிரமித்து போகிறீர்களோ, அது எந்த இன்பமாகவும் இருக்கலாம். நீங்கள் கண்ணிட்டு பார்த்த கற்பனை உலகத்தை கூட கண்ணால பார்ப்போம், அப்படித்தானே? கற்பனை பண்ணி அந்த கற்பனையை கூட நமக்கு வீடியோ வாயிலாக நமக்கு தருவார்கள். அப்படி நாம பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சுவர்க்கத்தினுடைய இன்பத்தை, அது மாதிரியான ஒரு இன்பம் உலகத்திலே இருக்கிறது என்று நம்மால் பார்க்கவே முடியாது. அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கிறார்கள், மக்களே, எந்த கண்களும் அந்த இன்பத்தை பார்த்திருக்காது. வலா உதுனுன் சமிஅத், எந்த காதுகளும் அதனுடைய வர்ணனைகளை கேட்டிருக்காது. நம்ம சொல்றோம், உங்கள்கிட்ட பயான் பண்றோம், கேட்கறீங்க, சொர்க்கம் அப்படின்னு நீங்க கற்பனை பண்றீங்க. இப்படி என்ன நீங்க கற்பனை செய்தாலும், எவ்வளவோ நம்ம வர்ணித்து சொன்னாலும் கூட அதை மிஞ்சியதாக அந்த இன்பம் இருக்கும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலா உதுனுன் சமிஅத், எந்த காதுகளும் அது பற்றியான இன்பத்தை கேட்டிடாத, வலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த மனிதனுடைய உள்ளத்திலேயும் சுவர்க்கம் இப்படித்தான் இருக்கும் என்கிற கற்பனை கோட்டை கூட கட்ட முடியாது. உலகத்துல கற்பனையில எப்படினாலும் நம்ம வாழ்ந்துடலாம், அப்படிதானே? கனவு இருக்கலங்க, கற்பனை. கற்பனைனா என்ன? ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். கனவுல எப்படினாலும் வாழ்ந்துடலாம். நம்ம காசு இல்லாதவர்களாக இருக்கலாம், பொருளாதாரம் இல்லாதவர்களாக இருக்கலாம், நம்ம
பெரிய பணக்காரனா நம்மளை கற்பனை பண்ணலாமா இல்லையா? உங்கள்கிட்ட பெரிய விலை உயர்ந்த வாகனம் இல்லை, வாகனம் இருக்கிற மாதிரி கனவு வரலாமா இல்லையா? நமக்கு ஒரு 10 பில்டிங் ஓனர் மாதிரி நம்ம கனவு காண்றோம், பண்ணலாமா? பண்ணலாம், முடியும். அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி கனவு காணலாமா? காணலாம். செவ்வாய்க்கு போக 2 வருஷம் ஆகுறாங்க. செவ்வாய்க்கு நம்மளால போக முடியுமா? கனவுல போக முடியுமா? முடியும். முடியுமா இல்லையா? கனவுல கற்பனையில எப்படிப்பட்ட வாழ்க்கையும் வாழ்ந்து விடலாம். எதையெல்லாம் ஆசைப்படுகிறோமோ விரும்புகிறோமோ அந்த வாழ்க்கையை கற்பனையில் வாழ்ந்து விடலாம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், வலா ஹத்தர அலா கல்பி பஷர், மக்களே புரிந்து கொள்ளுங்கள், இறைவன் உங்களுக்காக தயார்படுத்தி இருக்கக்கூடிய சுவனம் எந்த மனிதனுடைய உள்ளத்திலேயும் கற்பனை செய்ய முடியாது. இப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்கவே முடியாது. அப்ப எப்படி இருக்கும் பாத்துங்க. அந்த இன்பத்தை அல்லாஹ் தருகிறான். யாருக்கு? உலகத்திலே அல்லாஹ்வை பயந்து பயபக்தியோடு அவருடைய நாட்களை எல்லாம் வீண்வரையும் செய்யாமல் சரியான பாதையை தேர்வு செய்து நடந்திருப்பார்களே, அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். இன்னும் சுவனத்தினுடைய இன்பங்களை நாம பார்த்தோம்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமையிலே அல்லாஹ் உங்களுக்கு தரவிருக்கக்கூடிய சுவனத்திலே கிடைக்கக்கூடிய வெகுமதி, இடம் இருக்குல்ல, அங்க நமக்கு கிடைக்கிற இடம், அந்த இடத்தினுடைய வேல்யூ மதிப்பா ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? மௌதிஉ சௌத்தின் ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்திலே ஒரு சாட்டை அளவு இடம் உங்களுக்கு கிடைப்பது என்பது எவ்வளவு சிறந்ததுங்கிற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு சாட்டை அளவுக்கு உண்டான இடத்தை பெருசா நம்ம நினைப்போமா? ஒரு சாட்டைன்னா என்னது? ஒரு பெல்ட். ஒரு பெல்ட் வைக்கிற அளவுக்கு உண்டான இடம் என்ன? ஒரு சின்ன ஒரு சர்க்கிள், ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம், அவ்வளவுதான். அந்த இடம் தான். அதை பெருசா நம்ம மதிப்போமா? அது பெரிய விஷயமா நம்ம மற்ற ஆள்கிட்ட பேசுவோமா? பேச மாட்டோம். பாய், ஒரு ஊட்டியில் இடம் வாங்கியிருக்கீங்களா? என்னங்க எவ்வளவு இடம் வாங்கியிருக்கிறீங்க? ஒரு பெல்ட் வைக்கிற மாதிரி வாங்கியிருக்கிறேன், மண்ணெல்லி போட்டு குத்த. என்ன பெல்ட் வைக்கிற மாதிரி இடம் வாங்கிட்டு அது என்னவா? பெரிய பெரிய தியாகம் பண்ண மாதிரி. ஒண்ணுமே இல்லை. நம்ம அப்படி சொன்னா அவர் என்ன நினைப்போம்? புத்தி சோதனை இல்லாத ஆள் போல, மூல வளர்ச்சி இல்லாத ஆள் போல இருக்கு, அதெல்லாம் ஒரு இடமா வச்சு என்ன பண்ண முடியும்? அங்க ஒரு பாட்டில வைக்க முடியும்? ஒண்ணுமே அப்படி நினைப்போம்ல. எவ்வளவு பெரிய இடமா இருந்தாலும் சரி, நீங்க உலகத்துல எதை பிரம்மாண்டமாக நினைக்கிறீர்களோ அப்படிப்பட்ட இடத்துல ஒரு சொற்ப ஒரு பெல்ட் வைக்கிற மாதிரி இடம் பெருசு கிடையாது. ஆனா சொல்றாங்க, மௌதிஉ சௌத்தின் ஃபில் ஜன்னா, சுவனத்திலே ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவிற்குண்டான இடம் வெகுமதி உங்களுக்கு கிடைக்கும் என்றால் கைரும் மினத் துன்யா வமா அலைஹா, இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட சிறந்தது. இந்த உலகமே எவ்வளவு பிரம்மாண்டம். அல்லாஹ் படைச்ச இந்த பூமியில எவ்வளவு பிரம்மாண்டமான இடங்கள்லாம் இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட சிறந்தது என்ன தெரியுமா? அல்லாஹ் சுவனத்துல தரவிருக்கக்கூடிய அந்த இடம், ஒரு சாட்டை வைக்கிறதுக்கு உண்டான இடம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி இன்னும் நாம திருமறை குர்ஆன்ல பார்க்கும்போது அல்லாஹ் சொல்லுகிறான், நமக்கு அந்த சொர்க்கத்துல இருக்கக்கூடிய இடம் எவ்வளவு பிரம்மாண்டமானது அப்படின்றது அல்லாஹ் சொல்லுகிறான். வானம் மற்றும் பூமியினுடைய பரப்பளவு கொண்டுள்ள சுவனத்தின்பால் நீங்கள் விரையுங்கள். வைத்தத்திலில் முத்தகின், வானம் மற்றும் பூமியினுடைய பரப்பளவு கொண்டுள்ள சுவனம். இது நம்ம இன்னைக்கு நாம உங்கள்ட்ட சொல்ற நேரத்தில் உங்களுடைய கற்பனை எப்படி போகுது? சும்மா வானம் பூமி உள்ளடக்கூடிய இப்படி போயிடும். ஆனா நபிகளாருடைய காலகட்டத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர்க்களம் நடைபெறக்கூடிய சூழல், அந்த போர்க்களம் நடைபெறக்கூடிய நேரத்தில் அங்க எதிரிகள் என்ன செய்யறாங்க? படை சூழ வருகிறார்கள். வரக்கூடிய நேரத்தில் நபிகளார் சொன்னார்கள், இதோ இந்த சுவனத்தின் பால் விரையுங்கள் அப்படின்னாங்க. எங்க போர்க்களத்துல வரவன் எப்படி வருவான்? பெரிய ஆயுதங்களோடு, போர் ஆயுதங்களோடு, எப்படியாவது தீர்த்து கட்டிடணும் அப்படின்ட்டு வருவாங்க. அப்படி வரக்கூடிய படைகளை நோக்கி நபிகளார் கையசைத்து சொல்கிறார்கள், இதோ இந்த சுவனத்தின் பால் விரையுங்கள் அப்படிங்கிறாங்க. சொன்னோன்னே நமக்கு என்ன சந்தேகம் வரும்? எட்டி பார்த்து என்ன பண்ணுவோம்? இப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம். இது மாதிரியான நிகழ்வு ஒரு சிம்பாலிக்கா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மறுமையில இந்த போர்க்களத்தில் கலந்து கொண்டு நீங்க வென்று விட்டீர்கள் என்றால், நீங்க இறைவனுடைய பாதையில ஷஹீதாக்கப்பட்டீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் அப்படின்றத ரசூலுல்லாஹ் மறைமுகமாக சொல்லுகிறார்கள். இன்னைக்கு அப்படி சொன்னோம்னா என்ன நடக்கும்? என்னங்க ஒண்ணுமே இல்லை, கத்தியும் கடப்பாரையும் கொண்டு வராங்க, இதை போய் சொர்க்கம்னா அப்படின்னு தான் சந்தேகம் வரும்.
ஆனால் உமைர் இப்னு ஹம்மாம் என்கிற நபித்தோழர், அந்த நபித்தோழருக்கு ஒரு அவர் என்ன செய்யறாரு, இப்போ நீங்க சாப்பிட்டு இருக்கீங்கல்ல, இது மாதிரி என்ன செய்யறாரு, பேரித்தம்பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். பேரித்தம்பழங்களை சாப்பிட்டு கொண்டு நபிகளார் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படி கேட்டுக்கிட்டே இருக்காரு, சாப்பிட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்காரு. ரசூலுல்லாஹ் சொன்ன வாசகத்தை பிடிச்சுக்கிட்டாரு. என்ன வாசகம்? வானம் மற்றும் பூமியினுடைய பரப்பளவு கொண்டுள்ள சுவனத்தின் பால் விரையுங்கள். அவருக்கு என்ன சந்தேகம்னா, அல்லாஹ் நமக்கு தரவிருக்கக்கூடிய சொர்க்கம் வானத்தையும் பூமியை உள்ளடக்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமானதா இருக்குமா? நம்ம கற்பனை அப்படி போதா? நம்ம கற்பனை என்ன போகும், வேற மாதிரி கற்பனை போகும். ஆனா அந்த நபித்தோழர் உமைர் இப்னு ஹம்மாம் என்கிற நபித்தோழரை பாருங்கள், எப்படி கற்பனை பண்றான்னு பாருங்க. வானம் பூமி, நபித்தோழருடைய காலகட்டத்தில் அறிவியல் பெருசா வளர்ந்த காலகட்டமா? வானம்னா எது வானம்? இப்படி பார்க்கறாங்களோ அதான் வானம். நட்சத்திரம்லாம் இவ்வளவுதான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க, அப்படிதானே? பூமியை தட்டன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வாழக்கூடிய இடம் தான் மொத்தத்திலே பூமி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவருடைய கற்பனை பாருங்கள், வானம் மற்றும் பூமியை உள்ளடக்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமாங்கிற எண்ணம் அவருக்கு இருக்குது. அதனால என்ன செய்யறாரு, பஹ் பஹ் அப்படிங்கிறாரு. பஹ் பஹ்ங்கிற வார்த்தை என்னன்னா, அரபியில நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்ன மாதிரியான வார்த்தை இப்படி சொல்லுவோம்ல, இது மாதிரியான வார்த்தை பஹ் பஹ்ங்கிற வார்த்தை. சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, எப்பா மாலா அலா கௌலிக்க பஹ் பஹ், பஹ் பஹ்ன்னு என்ன ஆச்சு? அது ஒன்றும் இல்ல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, வானம் மற்றும் பூமியை உள்ளடக்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான சொர்க்கமா? ஆம், அது வானத்தையும் பூமியும் உள்ளடக்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான சுவர்க்கம் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய ஆசையை ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டாங்க. நீயும் அந்த சுவனவாதிகளில் ஒருவர் தான் அப்படின்னு சொன்ன உடனே சாப்பிட்டு கொண்டிருந்த பேரித்தம்பழங்களை தூக்கி எரிஞ்சுக்கிட்டு நேர போர்க்களத்துக்கு போறார். என்ன காரணம்? ஒரே காரணம், நாம் சுவனவாதி என்று தெரிந்த பிறகு, சுவனவாதி என்று நன்மாராயம் சொல்லப்பட்ட பிறகு, வானம் மற்றும் பூமியினுடைய பரப்பளவு கொண்டுள்ள சுவனத்தின்பால் நுழைவதுதான் என் இலக்கு என்று சொல்லி போய் என்ன செய்யறாரு, ஷஹீதாக்கப்படுகிறார். அப்ப அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டார்? சொர்க்கம்னா அந்த சொர்க்கத்தினுடைய இன்பங்களை எப்படி உள்ளமாற அவர் புரிந்து கொண்டார், அது மாதிரி புரிந்து கொள்ள வேண்டும். நினைச்சதை சாப்பிடலாம் சொர்க்கத்துல. நீங்க எப்படி சாப்பிட முடியும்? நினைச்சதை சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. என்ன ஐட்டமா உள்ள சாப்பிட்டோம்னு இதே கொடுக்குற பஜ்ஜி போண்டாவே டெய்லி 3 நேரம் வச்சு அடி அடிக்கிறேன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்? கொலஸ்ட்ரால் கூடிரும் அப்படி சொல்றாங்களா? எதையுமே சாப்பிட முடியாது. இது சாப்பிட்டா சுகர் வந்துடும், இது பார்த்து இதை சாப்பிட்டா அது வந்துடும், எதையுமே என்ன செய்ய முடியாது, சாப்பிடும். சுவர்க்கத்துல அல்லாஹ் தரவிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையிலே நீங்கள் விரும்பியதை சாப்பிடலாம். தஹ்வல் அன்ஃபுஸ், உள்ளம் எதை ஆசைப்படுகிறதோ விரும்புகிறதோ அது உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட வாழ்க்கை இன்னைக்கு அப்படிலாம் சிஸ்டம் இருக்குதா? எவ்வளவோ அறிவியல் வளர்ந்த காலகட்டமா இருந்தாலும் நினைச்சது உடனே பொத்து வந்து உள்ள அளவுக்கு அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு. இந்த ஹோட்டலுக்கு போனாலும் வாய் திறந்து கேட்கணும் அல்லது ஆர்டர் பண்ணணும் இல்லையா? நினைச்சோன்னு நம்முடைய உழுதுமா நமக்கு உள்ளாது. ஆனால் மறுமையிலே சுவனத்திலே அப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லுகிறார். அப்ப இந்த வாழ்க்கையெல்லாம் நாம உளப்பூர்வமா என்ன செய்யணும்? முதல்ல விளங்கணும். அப்படி விளங்கணும்னா நபித்தோழர்கள் எப்படி, நபி தோழியர்கள் எப்படி அவங்க நல்ல அமல்கள் அதிகமாக ஈடுபட்டார்களோ அது மாதிரி நாம் என்ன செய்யலாம்? ஈடுபடணும். குறிப்பாக இந்த பருவம் காலகட்டம் சூழல்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ். அது மாணவர்களுக்காக இருந்தாலும் சரி, மாணவிகளுக்காக இருந்தாலும் சரி. ஏன்னா எந்த ஒரு காலகட்டத்துக்குமே கொடுக்காத மிகச்சிறந்த பரிசை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பருவத்துக்கு கொடுக்கிறான். மறுமையில அல்லாஹ்வினுடைய அரிசியுடைய நிழல் குறிப்பிட்ட சாராருக்கு கிடைக்கும்ங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு சொல்றாங்க. அந்த 7 சாரார்கள் ஒரு சாரார் யாருன்னு தெரியுமா? யாரு? வஷாபுன் நஸஅ ஃபீ இபாதத்தி ரப்பிஹ். இது சும்மா ஏதோ நாம ஒவ்வொரு தடவையும் இதை கேட்கிறோம், கேட்டுட்டு சும்மா போறேன்னு இருக்கக்கூடாது. உண்மையிலேயே அதை உளப்பூர்வமா நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லோரும் செய்யக்கூடிய அமல்களைத்தான் நாமும் இந்த பருவத்திலே செய்கிறோம். ஆனால் நமக்கான வெகுமதி மதிப்பை அல்லாஹ் எப்படி தருகிறான்? இந்த பருவத்தை, இந்த காலகட்டத்தை எப்படினாலும் கடத்தி கொள்ளலாம் அப்படின்னு இருந்தாலும் கூட மார்க்கப்பட்டோடு எப்படினாலும் கடத்திக்கலாம்ல. ஊதாரித்தனமா சுத்தலாம், தவறான பாதைக்கு செல்லலாம். அப்படிலாம் போகாம சரியான வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்கிறோம் என்றால் எவ்வளவு பெரிய அல்லாஹ் நம்மள நாடி இருக்கிறான். இந்த ஊர்ல எவ்வளவோ பேர் இருந்தால் இந்த மதரசாவுல இத்தனை பேர் படிக்கணும், இவ்வளவு பேருக்கு மார்க்கம் போய் தெரியணும் அப்படின்றத யார் நாடி இருக்கிறா?
நான் நாடி இருக்கலாம், நீங்க நாடி கிடையாது. படைச்சவன் நாடி இருக்கிறான். படைத்தவனுடைய நாட்டத்திலே உள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று செஞ்சோம், அதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.